உள்ளத்தை திருத்த நாம் மறுத்தால் அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிறான், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற பொழுது இறைவா திரும்ப அனுப்பு இறைவா என்று கேட்பான். நடக்குமா? இங்க நீ சுய பரிசோதனை செஞ்சிருந்தா, தொழுகிறனா இல்லையான்னு ஒன்ன நீயே மீளாய்வு செஞ்சிருந்தா, நன்மை செய்கிறேனா பாவம் செய்கிறேனா என்று உன் உள்ளத்தை பரிசோதித்திருந்தால் இந்த கதறல் கத்துதல் அல்லாஹ்விடத்திலே எடுபடவே செய்ய. இங்க சுய பரிசோதனை செய்யாம இறைவா என்ன திருப்பி அனுப்பு இறைவா என்று கேட்பான். எதுக்கு திருப்பி அனுப்பணும் தெரியுமா? நான் எவற்றையெல்லாம் செய்யாமல் விட்டு வந்தேனோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நான் செய்ய போகிறேன். அல்லாஹ் சொல்லுவான், இது உன்னுடைய வெற்று கூற்றல் தான். நீ சும்மா சொல்றடா, வாயளவில் சொல்கிறாய். 60 வருட காலம் நீ நன்மை செய்யறதுக்கு போதாதா? 70 வருட காலம் அது பத்தாதா? வேற என்னத்தடா நீ செய்து கொண்டிருந்தாய்? இப்ப திரும்பி அனுப்பு, மௌத்த பார்த்த உடனே இப்பொழுது திருப்பி அனுப்பு, இறைவா நன்மை செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறாயே, நீ இந்த பேச்செல்லாம் எப்படிடா பேசுற என்கிற அளவிற்கு அல்லாஹ் கடுப்பாகி சொல்கிறான். இது அவனுடைய வெற்று கூச்சல் தான். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் தங்களை தாங்களே பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இறைவன் பலகட்ட வாய்ப்புகளை மனிதர்களுக்கு வழங்குகிறான். இறைவன் எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்து மனிதன் இப்பொழுது திருந்துவான், இந்த நேரத்தில் என்னிடம் மீண்டு வருவான். இன்னும் ஒருபடி மேல் சொல்வதாக இருந்தால், இறைவன் ஏராளமான அவகாசங்களை மனிதர்களுக்கு வழங்குகிறான். இரவிலே பாவம் செய்பவன் பகலில் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பான், நான் மன்னிக்க காத்திருக்கிறேன். பகலிலே பாவம் செய்கிற மனிதன் இரவில் மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்பதற்கு அவன் முனைகிற பொழுது அவனை மன்னிக்க நான் காத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் பல்வேறு விதமான வாய்ப்புகளை மனிதர்களுக்கு வழங்குகிறார். ஆனால் எத்துணை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டாலும் மனிதர்களாகிய நாம் அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் நம்முடைய பெரும் கவனத்தை நாம் செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உக்பா பின் ஆமிர் என்கிற நபித்தோழரிடத்திலே சொன்னார்கள், லகீது ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹுவின் தூதர் அவர்களை சந்தித்தேன். உக்பா இப்னு ஆமிர் அவர்கள் கூறுகிற செய்தியை பார்க்கிறோம். ஃபகால லி, அல்லாஹுவின் தூதர் என்னிடத்தில் சொன்னார்கள், யா உக்பா, உக்பாவே, சில் மன் கஃபஅக, நீ உன்னுடைய உறவுக்காரர்களை, நெருங்கிய உறவினரை துண்டித்து விடாமல், நீ அவர்களை வெட்டி முறித்து விடாமல், அவர்களுக்கான செய்ய வேண்டிய கடமைகளை காரியங்களை எல்லாம் நீ மிகச்சரியாய் செய்ய வேண்டும். அடுத்த அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மீண்டும் நபிகளார் சொன்னார்கள், அம்மன் பலமக், நீ யாருக்கும் அநியாயம் செய்யாமல் உன்னுடைய பாவங்களுக்காக நீ இறைவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் நபிகளார் சொன்னார்கள், அம்லிக் லிசானக், உன்னுடைய நாவை நீ பாதுகாத்து வைத்துக்கொள். யார் வம்பு தும்புக்கும் தேவையில்லாத பேச்சுக்கல்ல நாவு ஈடுபட்டு விடாமல் அதை பாதுகாப்பாய் வைத்துக்கொள். வபகி அலா ஹதியதிக், உன்னுடைய பாவங்களுக்காக, நீ செய்த தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக நீ அழுது அதை மீளாய்வு செய்து பார். நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன் என்றெல்லாம் என் உள்ளத்திலே நானே கேள்வி எழுப்பி அதற்காக அழுது இறைவரிடத்திலே மீளாய்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கற்றுத்தருகிற மிக அழகான செய்தியை பார்க்கிறார். நமக்கான வாய்ப்பு இந்த உலகம்தான். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வழங்கப்பட
தேர்வு எழுதுகிற கூடம் போன்று அல்ல. ஒரு முறை ஃபெயில் ஆகிவிட்டாலோ தோற்றுவிட்டாலோ மீண்டும் மறுவாய்ப்பு வழங்கப்பட்டு நீங்கள் பாஸ் ஆகி கொள்ளலாம் என்கிற சூழல் எல்லாம் உலகத்தில் உண்டு. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பை தான் அல்லாஹ் தருகிறார். ஒரே ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். பிறகு நம்மை நாமே மீளாய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் தொடருடைய சுய விசாரணை சுய பரிசோதனை தொடர் தலைப்பில் இறுதி நாளிலே நாம் மிக முக்கியமான ஒரு தகவலை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதில் அல்லாஹ் பேசுவதாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. அடியார்களே 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 என்று ஒவ்வொரு உபதேசம் செய்கிற பொழுதும் உன்னை நீ சுய விசாரணை செய்து கொள், உன் உள்ளத்தை பரிசோதனை செய்து கொள் என்று அல்லாஹ் உபதேசிக்கிற ஒரு அழகான செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அபூதர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் அடியார்களை பார்த்து பேசுகிறான். நமக்கான உளப்பரிசோதனையில் சுய பரிசோதனையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. அல்லாஹ் அடியார்களை பார்த்து பேசுகிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் அழைக்கிறார், என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம, அநியாயம் செய்வதை எனக்கு நானே அலா நப்சி நான் தடை செய்திருக்கிறேன். ஹராமான காரியங்களையோ அநியாயங்களையோ பாவங்களையோ நீ செய்யாதே. அடியார்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறார். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதனை உங்களுக்கிடையிலும் தடுக்கப்பட்டதாக நான் ஆக்கியிருக்கிறேன். ஃபலா தபாலமு, ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யாதீர்கள். பாவமான காரியத்தை எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன், அது எனக்கு பிடிக்காது, அதை நீ செய்யாதே. அடுத்த அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்தஹு, நான் யாருக்கு வழிகாட்டி இருக்கிறேனோ அவரை தவிர அனைவருமே வழிகட்டவர்கள் தான். உனக்கு நான் வழிகாட்டி இருக்கிறேன், நீ நேர்வழியில் வாழ்கிறாய், மிக கவனமாய் வாழ வேண்டும். ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், என்னிடமே நேர்வழி கேளுங்கள், உங்களுக்கு நான் தான் நேர்வழி கொடுப்பேன். பல மதங்களை பார்க்கிறோம், பல கொள்கை கோட்பாடுகளை பார்க்கிறோம், வேடிக்கையா இருக்கிறது. அதை நினைக்கிற பொழுது அல்லாஹ் நம்மை இஸ்லாம் என்னும் மகத்தான நேர்வழியில் செலுத்தி இருக்கிறான் என்பதை பார்த்து மகிழ்ச்சி பொங்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாஇயுன் இல்லா மன் அத்அம்துஹு, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவரை தவிர நீங்கள் அனைவரும் பசித்தவர்களே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், ஃபஸ்தத்இமூனி அத்இமுக்கும், என்னிடமே உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். பொருளாதாரத்தை தேடி நீ அலைகிறாய், நான் தரணும்டாத, நான் மனம் வைத்து நான் நாடி அதை உனக்கு தர வேண்டும், என்னிடமே அதை கேள். அடுத்து அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஆரின் இல்லாமன் கசவுதஹோ, ஆடை யாருக்கு நான் ஆடை அணிவித்தேனோ அவரை தவிர நீங்கள் அனைவரும் ஆடையற்றவர்கள் தான். நான் ஆடையை உங்களுக்கு அணிவிக்கிறேன், தருகிறேன், அதை தவிர மற்ற அனைவரும் ஆடையற்றவர்கள் தான். எனவே என்னிடமே ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நிச்சயமாக நீங்கள் இரவும் பகலும் பாவம் செய்கிறீர்கள். வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்திலேயே மன்னிப்பு கேளுங்கள்.
அக்ஃபிர் லக்கும், நான் உங்களை மன்னிக்கிறேன். அல்லாஹ் அழைத்து சொல்லுகிற ஒரு சுய விசாரணை, சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான மிக அழகான வார்த்தை. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் லன் தபுலுகு துர்ரா ஃபததுர்ருனி, எனக்கு தீங்கிழைக்கிற நிலையை ஒருபோதும் நீங்கள் அடையவே மாட்டீர்கள். வலன் தபுலுகு, யாரும் எனக்கு தீங்கோ நஃபி, எந்த நன்மையோ செய்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீர்கள். எனக்கு எந்த தீங்கோ எந்த நன்மையோ உங்களால செய்யவே முடியாதுப்பா, அதை பற்றி நீ நினைத்து கூட பார்க்காதே. அடுத்த அல்லாஹ் சொல்கிறார், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, உங்களில் முதலாமவரும் உங்களில் கடைசியானவரும் உங்களில் உள்ள ஜின்களும் உங்களிலேயே மிக இரையச்சம் கொண்ட ஒரு மனிதருடைய உள்ளத்தை போன்று ஆகிவிட்டாலும் அது என் ஆட்சியில் எதனையும் அதிகப்படுத்தி விடாது. அல்லாஹ் சொல்லுகிறார், உங்கள முதலாமவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்கள கடைசியானவர் பிறக்க இருக்கிற ஒரு மனுஷன், உங்கள இருக்கிற எல்லா ஜின்கள் நல்ல ஜின்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இரையச்சவாதியை போன்ற ஒரு உள்ளத்தை இவர்கள் அனைவரும் ஆகிவிட்டாலும் அது என்னுடைய ஆட்சியில எந்த ஒன்றையும் அதிகப்படுத்தாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் முதலாமவரும் உங்களில் கடைசியானவரும் உங்களில் உள்ள மனிதர்களும் உங்களில் உள்ள ஜின்களும் உங்களிலேயே மிகவும் ஒரு தீய மனிதரின் உள்ளத்தை போன்று ஆகிவிட்டாலும் அது என் ஆட்சியில் எதனையும் குறைத்து விடாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து, மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் சேர்ந்து பாவம் செய்ய போகிறோம் என்று முடிவெடுக்கிறீர்கள், என் ஆட்சியில எதையும் கம்மி பண்ணிடாது, குறைத்து விடாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, உங்களில் முதலாமவரும் உங்களில் கடைசியானவரும் உங்களில் உள்ள மனிதர்களும் உங்களில் உள்ள ஜின்களும் ஒரே ஒரு மைதானத்திலே நின்று என்னிடத்தில் தேவைகளை முறையிட்டு நான் ஒவ்வொருவருக்கும் அவர் கேட்டதை கொடுத்தாலும், நன்றாய் கவனிக்க வேண்டும், நான் அவர் ஒவ்வொருவருக்கும் கேட்டதை கொடுத்தாலும் என்னிடம் உள்ளவற்றில் அல்லாஹ் சொல்லுகிறான், இதா உதுகிலல் பஹர, என்னிடம் உள்ளவற்றில் ஊசியை கடலில் நுழைத்தால் குறைவதை தவிர வேறு எதுவும் எனக்கு குறையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாரும் ஒரு மைதானத்தில் இருக்கிறீர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கட்டகடைசி மனிதர் வரைக்கும் ஜின்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறீர்கள். எல்லாரும் கேட்கிறீங்க, எல்லார் தேவையும் நான் கொடுத்து விடுகிறேன். இது என் பார்வையில் எப்படி தெரியுமா, ஒரு ஊசியை எடுத்து கடலுக்குள் நுழைத்து அதை வெளியே எடுத்தால் எத்தனை சொட்டு சொட்டுமோ அதை தவிர வேறு எதுவும் குறையாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னமாஹிய அமாலுக்கும், இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வாசகம். அல்லாஹ் மனித குலத்திற்கு அறிவுரை சொல்லிவிட்டு இறுதியாய் சொல்கிறான், இன்னமாஹிய அமாலுக்கும், இவையெல்லாம் உங்கள் நற்செயல்கள், இவையெல்லாம் உங்கள் செயல்கள், உஹ்சிஹாலக்கும், உங்களுக்காக அவற்றை நான் கணக்கிட்டு வைக்கிறேன், சும்மவு அஃபீக்கும் இயாஹா, பிறகு அவற்றுக்குரிய கூலியை உங்களுக்கு நான் முழுமையாய் வழங்குவேன். ஃபமன் வஜத கைரா, யார் நன்மையை காண்கிறாரோ, ஃபல்யஹ்மதல்லாஹ், அவர் அல்லாஹ்வை புகழட்டும். வமன் வஜத கைர தாலிக், யார் நன்மை அல்லாதவற்றை செய்கிறாரோ, ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹு, அவர் தன்னை தவிர வேறு யாரையும் பழித்துக் கொள்ள வேண்டாம், தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக அழகான செய்தி. அல்லாஹ் எவ்வளவு அழகாய் மனித குலத்திற்கு அவர்களின் உள்ளங்களுக்கு உள்ள பரிசோதனை செய்ய வைக்கிறான் என்று பாருங்கள். நீ நன்மை செய்கிறாயா, அதற்குரிய கூலி உனக்கு இருக்கிறதப்பா. நீ தீமை செய்கிறாயா, பாவங்களில் ஈடுபடுகிறாயா, புலம்பி பிரயோஜனம் இல்லை.
பழித்து பிரயோஜனம் கிடையாது. யாரையும் நீ திட்டியோ விமர்சித்தோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னை நீயே பழித்துக்கொள். அல்லாஹ் சொல்லுகிற இந்த ஒற்றை செய்தியில் அடியார்களிடத்தில் இறங்கி அல்லாஹ் பேசுகிற மிக அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனித குலத்திற்கு எவ்வளவு பேரருளை வழங்கியிருக்கிறான். நாம் நன்மை செய்வதின் பால் முயற்சிக்க வேண்டுமே தவிர பாவமான காரியங்கள் செய்து தீமையான காரியங்கள் செய்து அந்த தீமையான காரியத்தில் நம்மை நாமே இந்த உலகத்திலோ அல்லது மறுமையிலோ பழித்துக் கொள்ளுகிற ஒரு நிலையில் நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அடுத்து மிக முக்கியமான செய்தியை பாருங்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம். மரணம் நம்மை அடைய காத்து கொண்டிருக்கிறது. இதுல யாரு விதிவிலக்கே கிடையாது. அல்லாஹ் சூரா ஜும்ஆ 62வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்கிறார். அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். மரணம் அது நீங்கள் எந்த மரணத்தை விட்டு வெருண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை கண்டிப்பாய் சந்திக்கத்தான் செய்ய போகிறது. கண்டிப்பா முன்னாடி வந்து நிற்கும். இது யாரு ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் மரணம் குறித்து சில முக்கியமான வசனங்களில் சொல்கிறார். 47வது அத்தியாயம் 27வது வசனத்தில் பார்க்கிறோம். உன் வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையாய் ஆகிவிட்டால் வானவர்கள் உன் உயிரை கைப்பற்ற வருகிற பொழுது உன்னுடைய நிலை மிக கடுமையாயிருக்கும் என்பதை அல்லாஹ் பதிய வைக்கிறான். மிக மோசமாயிருக்கும். மரண தருவாயில் நான் நெருங்கப் போகிறேன். இப்பொழுது எனது நிலை என்ன என்பதை நாம் உளப்பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வயதாகிவிட்டது அல்லது மரணம் எப்போ வரும்னு தெரியாது. எந்த வயதில் வரும், எந்த சூழலில் வரும் என்னால் அறிய முடியாது. இந்த தருணத்திலே இருக்கிற நான் மரணத்தை நெருங்குகிற பொழுது எனது நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 47வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ வானவர்கள் يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ கெட்ட அடியார்களாக இருந்தால் அவர்களின் முகங்களிலும் அவர்களின் முதுகுகளிலும் அடித்து அவர்களின் உயிரை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த கெட்ட அடியார்களின் பட்டியலில் நாம் வந்து விடக்கூடாது. தூரமாய் உறவினர்கள் இருப்பார்கள், மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைவரும் இருப்பார்கள். வானவர்களை கண்களுக்கு முன்னால் பார்க்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்? அவ்வளவுதான். இந்த உலக தொடர்பு துண்டிக்கப்பட போக இருக்கிறது. அவரை பார்த்துட்டெல்லாம் சொல்லவே முடியாது, பேசவே முடியாது. வருவார், உயிரை கைப்பற்றுகிற வானவர் வருவார். வந்து முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்து அவர்களின் உயிரை கைப்பற்றுகிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். மற்றும் ஒரு வசனத்தில், அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 47வது அத்தியாயம் 28வது வசனம். ذَلِكَ بِأَنَّهُمْ اتَّبَعُوا مَا أَسْخَطَ اللَّهُ அவர்கள் அல்லாஹ்விற்கு கோபமூட்டுபவற்றை பின்பற்றியதால். எதுக்கு இந்த அடி விழுது? முதுகலையும் முகத்திலையும் அடிச்சு அவர்களின் உயிர் ஏன் கைப்பற்றப்படுகிறது தெரியுமா? அவன் பின்பற்றியதெல்லாம் அல்லாஹுவை கோபமூட்டுகிற, அல்லாஹ் டென்ஷன் ஆகிற, கடுப்பாகிற, இறைவனின் கண்ணியத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்குகிற அது மாதிரியான காரியத்தை அவன் பின்பற்றியதாலும் அவனது பொருத்தத்தை, அல்லாஹுவின் பொருத்தத்தை அவன் வெறுத்ததும் தான் காரணம். ரப்பு பொருத்த வேணுமா, அவுலியா பொருத்த வேணுமா? எனக்கு மனித பொருத்தம் தான் வேண்டும். அல்லாஹுவின் பொருத்தம் வேண்டுமா? ஒரு ஊர் பொருத்தம் வேண்டுமா? ஊர் பொருத்த வேணும். அல்லாஹ்வுடைய பொருத்த வேணுமா? ஜமாத்து பொருத்த வேணுமா? அவர்கள் வேறு செயல்களை சொன்னாலும் கூட மார்க்கத்திற்கு மாற்றமாக குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ என்னுடைய அந்த ஜமாத்து சொல்லிவிட்டது, முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு துவானகு
வகரிஹு ரிதுவானஹு, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அவர்கள் வெறுத்ததாலும் இந்த அடி விழுகிறது. ஃபஅஹ்பத அஅமாலஹும், அவர்களின் செயல்களை அல்லாஹ் அழித்து விட்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாழ்க்கையில இருக்கணும். வேற யாரு பொருத்தம் இருக்குதோ இல்லையோ, யாரை நீ நம்புகிறாயோ இல்லையோ, யாருக்கு நீ மனம் குளிரும்படி நடக்கிறாயோ இல்லையோ, அல்லாஹ் பொருத்தம் இல்லாவிட்டால் உன் நிலைமை அவ்வளவுதான். மற்றொரு வசனத்திலே பார்க்கிறோம், 23வது அத்தியாயம் 99 100வது வசனம். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்மை நாமே உளப்பரிசோதனை செய்ய தவறினால், உள்ளத்தை திருத்த நாம் மறுத்தால், அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிறான். 29வது அத்தியாயம் 99 100வது வசனம். ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற பொழுது, கால ரப்பி இர்ஜிஊன், இறைவா திரும்ப அனுப்பு இறைவா என்று கேட்பான். நடக்குமா? இங்க நீ சுய பரிசோதனை செஞ்சிருந்தா, தொழுகிறனா இல்லையான்னு ஒன்ன நீயே மீளாய்வு செஞ்சிருந்தா, நன்மை செய்கிறேனா பாவம் செய்கிறேனா என்று உன் உள்ளத்தை பரிசோதித்திருந்தால், இந்த கதறல், இந்த கத்துதல் அல்லாஹ்விடத்திலே எடுபடவே செய்ய. இங்க சுய பரிசோதனை செய்யாம இறைவா என திருப்பி அனுப்பு இறைவா என்று கேட்பான். லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபிமா தரக்து, எதுக்கு திருப்பி அனுப்பணும் தெரியுமா? நான் எவற்றையெல்லாம் செய்யாமல் விட்டு வந்தேனோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நான் செய்ய போகிறேன். அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது உன்னுடைய வெற்று கூச்சல் தான். நீ சும்மா சொல்றடா, வாயளவில் சொல்கிறாய். 60 வருட காலம் நீ நன்மை செய்யறதுக்கு போதாதா? 70 வருட காலம் அது பத்தாதா? வேற என்னத்தடா நீ செய்து கொண்டிருந்தாய்? இப்ப திரும்பி அனுப்பு, மௌத்த பார்த்த உடனே இப்பொழுது திருப்பி அனுப்பு, இறைவா நன்மை செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறாயே, வெக்கமா இல்லை? நீ இந்த பேச்செல்லாம் எப்படிடா பேசுற என்கிற அளவிற்கு அல்லாஹ் கடுப்பாகி சொல்கிறான். இது அவனுடைய வெற்று கூச்சல் தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒமி வராயிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை, எழுப்பப்படுகிற நாள் வரை உனக்கு அவ்வளவுதான், நீ இங்குதான் கிடக்க வேண்டும். பிறகு பாருங்கள் 16வது அத்தியாயம் 28 29 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய மரண தருவாயில் சுய பரிசோதனை செய்திருக்கலாமே, என் உள்ளத்தை திருத்துவதற்கு முயற்சித்திருக்கலாமே என்று கெஞ்சியோ கதறியோ சமாதானம் பேசியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் மரணிக்க போகிற தருவாயில், ஐயோ என்னை நானே மீளாய்வு செய்ய தவறிவிட்டேனே என்று மனிதன் கேவலப்படுவான், அவமானப்படுவான், கை செய்தப்படுவான். அல்லாஹ் பேசுகிறான் 16வது அத்தியாயம் 28 29 ஆகிய வசனங்கள். அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமீ அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட மனிதர்களின் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிற பொழுது ஃபஅல்கவுஸ் ஸலம, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சமாதானம் பேச முற்படுவார்கள். டீல் பேச ட்ரை பண்ணுவான். என்ன சொல்லுவான்? மா குன்னா நஅமலு மின் சூ, இறைவா நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லையே. அந்த பீதியில பயத்துல அந்த வானவர்களை கருமை நிறம் கொண்ட, கெட்டவர்களா இருந்தா கருமை நிறம் கொண்ட நீல நிற கண்களுடைய பிரம்மாண்டமான வானவர்கள் வந்து நிற்பார்கள். அப்ப வானவர்களை பார்த்து பயந்து போய் நடுங்கி போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவானாம், நாங்க எந்த கெட்டது செய்யலையே இறைவா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானான், பலா பொய் சொல்லுகிறாய், அப்படியா? நீ எந்த கெட்டதும் செய்யலையா? இன்னல்லாஹ அலீமும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிந்தவன், என்ன பொய் சொல்லுகிறாய்? பிறகு அல்லாஹ் சொல்லுவான், ஃபத்குலு அபுவாப ஜஹன்னம் காலிதீன ஃபீஹா, நரகத்தின் வாசல் வழியாய் நுழையுங்கள். ஃபலபிஸ மஸ்வல் முத்தகப்பிரின், இந்த கர்வம் கொண்டோருடைய, ஆணவம் கொண்டோருடைய
உலகத்தை உண்மையாய் நேசித்தவர்களுடைய, மறுமையை மறந்தவர்களுடைய தங்குமிடம் இந்த நரகம் என்று சொல்லப்படும். ரப்பு கிட்ட போய் கெஞ்சுறான், நான் பெருசா எந்த பாவமும் செய்யலையே, எல்லா அயோக்கியத்தனமும் அட்டூழியமும் உலகத்திலே வாழுகிற பொழுது செய்துவிட்டு நான் எந்த பாவமும் செய்யவில்லையே என்று அல்லாஹ்விடத்தில் சமாதானம் பேசினால் அந்த சமாதானம் எடுபடாது. அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்தில் பேசுகிறான், மிக முக்கியமான வசனம், 75வது அத்தியாயம் 26 முதல் 30வது வசனம். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக்கு, அறிந்து கொள்ளுங்கள், உயிர் தொண்டை குழியை அடைகிற பொழுது காப்பாற்றுபவன் யார், மீட்டெடுப்பவன் யார், எஸ்கேபாய் தப்பிக்கலாம் நினைக்கிற பொழுது உன்னை காப்பாற்றுகிற இடத்தில் மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும். ஐயோ இது பிரிவுதான் என்பதை அவன் உறுதியாக அறிந்து கொள்வான். அவசரமா ஐசியூல அட்மிட் பண்ணாங்க, தப்பிச்சு வந்துட்டோம். நெஞ்சில அடைப்பு இருந்தது, தப்பிச்சு வந்துட்டோம். ஓபன் ஹார்ட் சர்ஜரியில தப்பிச்சு வந்துட்டோம். மூளைய மண்ட கபாலத்தை ஓபன் பண்ணாங்க, அப்பவும் தப்பிச்சு வந்துட்டோம். அப்பெல்லாம் காப்பாத்திடுவாங்க, மருத்துவர் காப்பாற்றி விடுவார், காசு பணத்தை செலவு பண்ணி காப்பாற்றி விடலாம் என்கிற ஒரு உறுதி இருந்தது. இப்ப அவன் பார்க்கிறான், உயிர் தொண்டைக்குழிய அடைகிற பொழுது ஐயோ இது உறுதியான பிரிவு மாறி அல்லவா தெரிகிறது, நம்ம உயிர் போக போகிறது போல இருக்கிறது. கால்களோடு கால்கள் பின்னிக் கொள்ளும். இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக், அன்றைய தினம் உமது இறைவனின் பக்கமே அவன் மீளுவான், திரும்புவான். மரண தருவாயில் என்னை நான் பரிசோதனை செய்ய தவறிவிட்டேனே என்று நாம் வேதனைப்பட்டு விடக்கூடாது. அதற்கு முன்பாகவே நாம் பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், மரண தருவாயில் நாம் மரணிக்க போகிறோம். நம்முடைய மரணம் கண்ணியத்திற்குரிய, மிக சங்கைக்குரிய ஒரு மரணமாய் திகழ வேண்டும். என் பாவங்களை எல்லாம், அந்த பாவ சுமைகளை எல்லாம் நான் இறக்கி வைத்து விட்டேன், கண்டிப்பா என் இறைவனை சந்திக்க போகிறேன், எனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கவிருக்கிறது என்கிற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தோடு அந்த மரணத்தை வரவேற்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி வரவேற்போம்? அடிச்சு புரண்டு ஓடத்தானே நினைக்கிறோம். வயது போகிறது, அல்லது வயதோடு இளைஞர்களா இருப்பவர்களுக்கு கூட மரணம் வருகிறது. உலகத்தை பெரிதாய் அனுபவிக்கவில்லை, அவனும் செத்து போகிறான். என் மரண தருவாயில் அந்த என் உயிரை கைப்பற்றுகிற வானவரை பார்க்கிற பொழுது என் முகம் மகிழ்ச்சியால் மின்னுமா, என் இறைவனை சந்திக்க போகிறேன் என்கிற அந்த ஆர்வமும் ஆசையும் பெருகுமா? சற்று ஆழமாய் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மரண தருவாயில் என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான செய்திகள் நமக்கு படிப்பினையாய் திகழ்கிறது. அதிலே ஒரு செய்தியை பார்க்கலாம். சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தாய் மாமா மரண தருவாயில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று பாருங்கள். ஒரு இளமை பருவத்தில் உள்ளார், இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர், இளைஞர், குர்ஆனை அதிகமாய் மனனம் செய்திருக்கிறவர், குர்ஆன்ல அதிகமான வசனங்களை மனனம் செய்த ஒரு இளம் நபி தோழர் ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகளார் நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்வை நம்பி ஏமாற்றி ஒரு சில ஹாஃபில்களை எல்லாம், குர்ஆனை மனனம் செய்தவர்களை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். பிஹ்ரு மௌனா அப்படின்ற இடம் வந்த உடனே நம்ப வைத்து கழுத்தறுக்கிறார்கள். 70 குர்ஆக்களையும் ஹாஃபில்களையும் கடுமையான முறையில் அவர்கள் கொல்வதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த திட்டத்தை சரியாய் நிறைவேற்றவும் செய்கிறார்கள். ஒரு வெள்ளந்தியாய், ரொம்ப ஒரு இலகிய மனம் படைத்த ஹராம் பின் மில்ஹான் அவர்கள் ஒரு எதிரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம்னா இப்படித்தான், இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதுபடித்தான் வாழணும் என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் சைகை செய்கிறான். பின்னால் நின்ற ஒரு எதிரி ஈட்டியால்
ஹராம் பின் மில்ஹான் அவர்களின் வயிற்று பகுதிக்கும் கீழே மர்ம உறுப்பிற்கும் நடுவிலே பின்னால் ஏற ஒரு சொருகுகிறான். கடுமையான செருகல், மிக கொடுமையான ஒரு காயம் அவருக்கு ஏற்படுகிறது. இப்ப மரண தருவாய், மரணிக்க போகிறார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு இளைஞர் தான், உலகத்தை பெரிய அளவில் அனுபவிக்கவில்லை. ஆச்சரியமா இருக்கிறேன். குத்தப்பட்ட ஈட்டி முன்னால் வரைக்கும் வந்ததற்கு பிறகு வகான காலஹு யௌம பிஉரு மௌனா கால பித்தம் ஹாக்கதா அனஸ்ரலி எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படியே ரத்தம் புலபுலன்னு கொட்டுது. அந்த ரத்தத்தை கையில எடுத்தார். ஃபனலஹு அலா வஜ்ஹிஹி வ ரஅஸிஹி, தன்னுடைய தலைமையில் அப்படி கொட்டி இருக்கிற ரத்தத்தை அப்படியே தலையிலையும் முகத்திலையும் தடவி கொண்டார். தடவி விட்டு சிரித்தவாறே சும்ம அவர் எதிரியை பார்த்து சொன்னார், கால ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவின் அதிபதி மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். மரண தருவாயில் எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். குத்தப்பட்ட ஈட்டி இரத்தமெல்லாம் கொட்டுகிறது. அந்த இரத்தத்தை எடுத்து தடவி விட்டு சொல்கிறார். அத ஒரு கஸ்தூரி மனம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவின் பாதையில் யார் உயிர் தியாகம் செய்கிறாரோ அந்த உயிர் தியாகம் செய்கிற பொழுது அவர்களின் உடலிலே இருந்து வடிகிற அந்த இரத்தம் இருக்கிறது அல்லவா, ரீகுல் மிஸ்க், அது கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததா இருக்கும் என்றார்கள். ஒருவேளை அப்படி நினைத்திருப்பால் போல் இருக்கிறேன். இந்த இரத்தத்தை எடுத்து தலையிலும் முகத்திலும் தடவி விட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்கிறார். எதிரெல்லாம் அப்படியே விளவெழுத்து போயிருக்க மாட்டானா? ஒரு ஆளை குத்துறோம், நான் தோத்து போயிட்டேன்னு தான் சொல்ல. ஐயா, இந்த வயசுலே சாகடிச்சிட்டியடா, இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறதடா. ஒரு இளைஞர் திருமணம் ஆகாத நிலையில் இருந்தவர் என்று கூட சில தகவல்கள் வருகிறது. ஒரு இளமை பருவத்திலே உள்ளவர். எப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் என்று பாருங்கள். மரண தருவாயில் நம் வாயில் இருந்து வருமா? மலக்குல் மௌத்தை பார்த்து விட்டோம். அல்லாஹ் அக்பர், இறைவா நான் வெற்றி பெற்று விட்டேன். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச நன்மை இவைகளுக்கெல்லாம் இப்பொழுது பரிசு கிடைக்க போகிறது. அல்லாஹ்வை சந்திக்க போக நான் காத்திருக்கிறேன். யார் வாயிலிருந்து வர்றது சிரமம்தான். சமகால இளைஞர்களை நீங்கள் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையின் போக்கை பாருங்கள். தானாக அவனாய் எங்காவது விழுந்து செத்து மரணத்தை தேடிக்கொள்கிறான். சில பேருடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடையாளமே இல்லாத அளவிற்கு திகழ்கிறது. அல்லாஹ் நம்முடைய மரண தருவாயில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று முழங்குகிற வகையில் நம் மரணம் இருக்குமா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி மற்றும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப பிரபலியமான ஒரு நபித்தோழர். இவருக்கென்றே தனி வரலாற்று பக்கங்கள் உண்டு. சல்மான் அல் ஃபாரிஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார். சாது அவர்கள் அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவரை பார்க்க வருகிற பொழுது சல்மான் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார். கடுமையான முறையில் அழுகிறார். அப்ப சாது அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, சகோதரனே ஏன் அழுகிறாய்? ஏன் நீ அழுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹுவின் தூதர் அவர்களின் தோழர் நீங்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் ஆயிற்றே. அப்ப சல்மான் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அழுகிறேன், வேற எதுக்காகவோ அழுகல. மரணிக்க போகிறேன், உயிர் போக போகிறது, இதுக்காகவெல்லாம் நான் அழுகல, ஒரே ஒரு காரணத்திற்காக அழுகிறேன். அல்லாஹுவின் தூதர் என்னிடத்தில் சொன்னார்கள், யக்ஃபில் யௌம் மின்கும் கஸாதிர் ராகிப். நான் அல்லாஹுவின் தூதரிடமிருந்து கேட்டேன், இந்த உலகத்திற்காக ஏங்கி அழவில்லை, மறுமையை விரும்பாததற்காக அழவில்லை. அல்லாஹுவின் தூதர் என்னிடத்தில் சொன்னார்கள், அந்த விஷயத்திலே நான் வரம்பு மீறி விட்டேனோ என்று நினைத்து அழுகிறேன். என்ன விஷயம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்மான், ஒரு சவாரி செய்பவரின் ஏற்பாடு உனக்கு போதும். ஒரு சவாரி செய்கிறவர் எதையெல்லாம் வச்சிருப்பாரோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள். நான் அதை விட
அதிகமா வாழ்ந்து விட்டேனோ என்று தான் நினைத்து நான் அழுகிறேன். அந்த வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதோ என்று நினைத்து அழுகிறேன். ஒரு சவாரி செய்கிறார். எதை எடுத்துட்டு போகாரு? ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், கட்டிலு, பீரோ, ஓட்டிட்டு போற காரு, பைக்கு அல்லது போட்டிருக்கிற ட்ரெஸ், பேக் எதையுமே எடுத்துட்டு போக மாட்டான். ஒரு பயணத்திலே இருப்பவன் அவனுக்கு தேவையான குறைவான உணவு, குறைவான உடை, குறைவான தண்ணீர், அவ்வளவுதான். இந்த மாதிரி நீ டிராவல் பண்ண உலகத்துல நிறைய பெரும் விஷயங்களை அடைய வேண்டும் என்று நினைக்காதே. அழுகிறார். நம்ம அழுவோமா? மரண தருவாய் உறவினர்கள் எல்லாம் பார்க்க வர்றாங்க, என்ன சொல்லி அழுவோம்? சொத்தெல்லாம் அங்கங்க இருக்குதுப்பா, கரெக்டா பிரிச்சுக்கங்க, அடிப்படி சண்டை போட்டுறாத, இங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறேன். நான் எதுக்காக அழுகிறேன் தெரியுமா? என் சொத்தையெல்லாம் நீங்க வீணடிச்சிருவீங்களோன்னு தான் அழுகிறேன். என் பிசினஸ் மண்ணள்ளி போட்டு புதைச்சிருவீங்களோன்னு நினைச்சுதான் அழுகிறேன் அப்படின்ற வார்த்தை வேண்டுமானால் வரலாம். நான் மறுமைக்காக அழுகிறேன். வர வேண்டும். வரணும்னா நீங்க உலகத்திலே சுய பரிசோதனை செஞ்சிருக்கணும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணம் குறித்து நபித்தோழர்கள் சொன்னார்கள், அன்றைய தினம் எங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்க போகிற அந்த சிறிது நாட்களுக்கு முன்பு, ஏன்னா அவங்க குத்தப்படுறாங்க எதிரியால, 2-3 நாள் அவர்களுடைய உயிர் ஊசலாடுகிறது. நபித்தோழர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிற அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அடைந்த துன்பத்தை போன்று வேற எந்த நாள் துன்பத்தை அனுபவிக்கல, அவ்வளவு வேதனைப்பட்டோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், உமர் அவர்களின் மூலமாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு கண்ணியம் கிடைக்கிறது, உறுதி கிடைக்கிறது. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. 2 முக்கியமான விஷயத்தை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் மடியிலே அந்த குத்தப்பட்ட நிலையில இருக்கிறார்கள். மகனின் மடியில இருக்கிற பொழுது அந்த மகன்கிட்ட சொல்றாங்க, லா ரஅஸி அலல் அர்ல், இந்த உன் மடியில இருந்து இறக்கி பூமியில என் தலையை கீழே வைப்பா அப்படின்றாங்க. ஒமா அலைக கான அலா ஃபஹ்தி, இருக்கட்டுமே, கீழே மண்ணாக இருக்கிறதே, தரையில் வேண்டாமே, சொல்றதே செய்ப்பா மகனே, என் தலையை எடுத்து கீழே பூமியில வை என்று கேட்கிறான். உடனே அந்த தலை அப்படியே கீழே வைக்கப்படுகிறது. ஃபகால, உமர் சொன்னார், வயலி வயலுன் உம்மி, எனக்கு கேடுதான், என் தாய் என்னை பெற்றெடுத்தாரே அந்த நாளில் அது எனக்கு கேடுதான். இது அரபிகள் யூஸ் பண்ற வார்த்தை. எனக்கு கேடா போயிடக்கூடாதே, எங்க அம்மா என்னை பெற்றெடுத்தது எனக்கே கேடாக ஆகிவிடக் கூடாதே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இல்லம் யர்ஹம்னி ரப்பி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் என் மேல இரக்கம் காட்டாம போயிட்டான்னா நான் பிறந்தே கேடாக போயிருக்குமே. மரண தருவாயில் அழுகிறார். அல்லாஹ் என் மேல இரக்கம் காட்டுவானா? நான் இப்ப மௌத்தாக போறேன். இப்படி எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அழுகை வருமா என்று நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். அலி ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். உமர் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹுவின் தூதர் பேசுகிற நேரங்களில் எல்லாம், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் திரும்பினோம், நானும் அபூபக்கரும் உமரும் இந்த அமல் செய்தோம். பேசுகிற பொழுதெல்லாம் நான் அபூபக்கர் உமர் என்று அல்லாஹுவின் தூதர் பேசுவதை பார்த்திருக்கிறோம். அதே போன்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய முகத்திலே ஒரு விதமான ஒரு கலக்கத்தை காண்கிறார்கள் மரண தருவாயில். அப்ப கேட்கிறாங்க, உமர் அவர்களே, அம்மாமா தராமின் ஜஸஇ, ஒரு விதமான கலக்கம் முகத்திலே தெரிகிறதே, சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஃபஹுவ மின் அஜலிக் வ அஜ்லி அஸ்ஹாபிக், இந்த கலக்கம் என்பது உலகத்தை பிரிவதற்காக அல்ல, உங்களுக்காகவும் நம் தோழர்களுக்காகவும் தான் இந்த கலக்கம். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமர் ஒரு தெருவில் வந்தால் ரலியல்லாஹு அன்ஹு, ஷைத்தான் மறு தெருவில் ஓடோடி போவான். உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு
நாங்கள் கண்ணியத்தையும் வலிமையையும் பெற்றோம். உமர் சொர்க்கவாசி, உமர் ஷஹீதாக்கப்படுவார். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற வாசகத்தை சஹீஹ் புகாரியில 3692வது செய்தியாய் பார்க்கிறோம். வல்லாஹி, ஏன் பதற தெரியுமா? ஏன் அழுகிற தெரியுமா? லவ் அன்னலி துலாஅல் அர்தி தஹபா, இந்த பூமி முழுக்க அல்லாஹ் எனக்கு தங்கத்தை கொடுத்திருந்தால் லஃப்ததைது பிஹி மின் அதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் கப்ல அன் உராஹு, அல்லாஹ்வுடைய வேதனையை பார்ப்பதற்கு முன்பாக அதை ஈடாக கொடுத்து அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த பூமி முழுக்க எனக்கு தங்கம் இருந்தா கூட அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்து விடுவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் உமரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தண்டிக்க போகிறானா? அவர்களை அல்லாஹ் தேவையில்லாமல் விசாரிக்க போகிறானா? எவ்வளவு ஒரு நடுக்கம் என்று பாருங்கள். மரண தருவாயில் நம்முடைய உளப்பரிசோதனை வேலை செய்யுமா? மௌத்தா போகும்போது இப்படி எல்லாம் நடப்போமா? அல்லாஹ்வுக்கு பயப்படுவோமா? அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அஞ்சு வாயிலிருந்து வார்த்தைகள் வருமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆதாரபூர்வமான வரலாறு இருக்கிறது. மரண தருவாயில் எனது நிலை எப்படி? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் மரண நேரத்தை பாருங்கள். மரண தருவாயில் இருக்கிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் பற்றி விசாரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எத்தனை துணியில அவங்களை கஃபன் செஞ்சாங்க? ஆயிஷா அம்மையார் சொல்லுகிறார், 3 துணிகளிலே கஃபன் செய்தோம். அல்ல சட்டையோ தலப்பாயோ கிடையாது. அடுத்து கேட்கிறாங்க ஆயிஷாட்ட, தன் மகளார்ட்ட கேட்கிறாங்க, அருமை மகளார்ட்ட, ஆயிஷாவே ரசூலுல்லாஹ் எந்த கிழமையில வஃபாத் ஆனாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, திங்கக்கிழமை வஃபாத் ஆனார்கள். இன்னைக்கு என்ன கிழமை? இன்று திங்கக்கிழமை தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்று இரவிற்குள் திங்கக்கிழமை முடிகிறதுக்குள்ளாக நானும் மரணிக்க விரும்புகிறேன். இது ஒரு ஆசை, அவ்வளவுதான். இது அந்த கிழமைக்கு மேல இருக்கிற ஒரு சாஸ்திரமோ அல்லது அது ஒரு பரக்கத்தோ அப்படிலாம் கிடையாது. நண்பரோடு இருந்திருக்கிறோம், அவர் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்துவது, அவர் போன வாகனத்தில் போவது, இதுவெல்லாம் ஒரு பிரியத்தின் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டிலே சொல்லுகிறார். ஆனா அவங்க திங்கக்கிழமை வஃபாத் ஆகல, செவ்வாய்க்கிழமை தான் வஃபாத் ஆகிறாங்க. ஆயிஷாவை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். நான் அணிந்திருக்கிற இந்த ஆடை எப்படிப்பட்ட ஒரு தருவாய் என்று பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, சுத்தைக், உண்மையாளர் என்று பெயர் பெற்றவர். அவர் சொல்கிறார், நான் அணிந்திருக்கிற இந்த ஆடை இதோடு சேர்த்து மற்றொரு ஆடை, என் பழைய ஆடையை சேர்த்து எனக்கு கஃபன் செய்தால் போதுமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பக்கத்துல வர்றாங்க, தந்தையே இது கிழிஞ்சு பழசாகி போயிற்றே, இதை வச்சு ஏன் உங்களை கஃபன் பண்ணணும்? சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம், இது கிழிந்து பழையதாக இருக்கிறதே, இதை வைத்தா உங்களை கஃபன் செய்வது? வேற ஏதாவது புது ஆடை வாங்கி நாங்கள் கஃபன் செய்கிறோம். நான் சொல்வதை செய்ய வேண்டும். நான் அணிஞ்சிருக்கிற இந்த பழைய ஆடை இன்னொரு என் பழைய ஆடை, இதுலதான் கஃபன் செய்யணும். அடுத்து சொல்லுகிறார், எனக்கு எதற்கு புத்தாடை? புதுசா ஒரு கஃபன் செய்வதற்கென்று ஒரு ஆடையை வாங்கி என்னை கஃபன் செய்ய போகிறீர்களா? எதற்கு? எனக்கு மையத்தை விட உயிரோடு இருப்பவர் தான் புத்தாடை அணிய தகுதியானவர். என் உடலோ அழுகி போக போகிறது, சீல்வடிய போகிறது, சலம் வடிய போகிறது. சீலும் சலமும் வடிகிற இந்த உடலில் இருந்து அந்த புத்தாடைக்கு அது தேவையா? எப்படிப்பட்ட ஒரு பணிவு என்று பாருங்கள். வேண்டாம், பழைய ஆடையிலே கஃபன் பண்ணுங்க. மரணிக்கிற தருவாயில் கூட இந்த உலகில் ஆடம்பரத்தை விரும்பாத, பழைய ஆட போதும், அப்படிப்பட்ட உயர்வான நபி தோழர்கள் மரண தருவாயில் தன் உள்ளத்தை சுய பரிசோதனை செய்திருக்கிறார்கள். இறுதியாய் பாருங்கள், ஏராளமான சம்பவங்கள் இருந்தாலும் நபிகளார், அல்லாஹுவின் தூதர், நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம், வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர், ஷஃபாத் செய்வதற்கு தகுதி படைத்தவர். அப்படிப்பட்ட அல்லாஹுவின் தூதர் மரண தருவாயில்
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு ஒரு விதமான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறதே, இந்த காய்ச்சல் கடுமையா இருக்கிறதே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆமாம், நான் கடுமையான காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களிலே 2 மனிதர்கள் காய்ச்சலால் அடைகிற துன்பத்தை அல்லாஹ் என் ஒருவனுக்கு தந்திருக்கிறான். மரண தருவாயில உங்கள 2 பேர் பயங்கரமான காய்ச்சல்ல எப்படி வேதனைப்படுவீர்களா, அது என் ஒருவனுக்கு கிடைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்ப இருவருக்குமான கூலி உங்களுக்கு உண்டா? ஆமாம் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஒரு போர்வையை போர்த்தியவாறு ஒரு தோளாலான பையில வைக்க சொல்லுகிறார்கள். உட்கார வைங்க, என் மேல தண்ணியா அள்ளி ஊத்துங்க, என்னால முடியல, மரண தருவாய். அல்லாஹ்வின் தூதருடைய மரண நேரம். சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமானவை இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதரின் இறுதிகட்ட நிகழ்வை பாருங்கள். ஐஷா அம்மையார் மிக தெளிவாய் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணிக்கிற பொழுது என்னுடைய நெஞ்சு பகுதியிலே சாய்ந்தவாறு அல்லாஹ்வின் தூதரின் விரல்கள் அப்படியே வான் நோக்கி உயர்ந்தது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தார்கள். பிறகு சும்மக்கால், கையை தூக்க முடியல, தூக்கவே முடியாத சூழலிலும் நபிகளார் கேட்டார்கள், அல்லாஹும்ம, அல்லாஹும்ம இறைவா, ரஃபீக்கில் அலா, உயர்ந்த நல்ல தோழர்களோடு என்னை சேர்த்து வை. அல்லாஹும்ம ரஃபீக்கில் அலா, உயர்ந்த நல்ல தோழர்களோடு சேர்த்து வை. பிறகு திருமறை குர்ஆனின் 4வது அத்தியாயம் 69வது வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ ஃபௌலாயிக மஅல்லதீன் அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், அவர்கள் நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன், அவர்கள் உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதாய் வஸ்ஸாலிஹீன், அவர்கள் உயிர் தியாகிகளோடு நல்லோர்களோடு இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, அதுதான் மிகச்சிறந்த தோழமை என்கிற வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற வாசகத்தை சொல்லி அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, இறைவா உயர்ந்த தோழர்களோடு என்னை சேர்த்து வை என்று சொன்னவாறு அவர்களின் பார்வைகள் முகடை நோக்கி திரும்பியது. அவர்களின் கணம், அவர்களின் உடலின் கணம் என் உடலில் வேகமாய் விழ ஆரம்பித்தது. நான் உணர்ந்து கொண்டேன், அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நபிகளாரின் மரண நேரம், கடுமையான காய்ச்சல். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களாம், மரணிக்க போகிற சிறிது நேரத்திற்கு முன்பு நபிகளார் சொன்னார்களாம், இன்னலில் மௌத்தி சக்கரா, இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்திற்கு, மரண நெருக்கத்திற்கு சக்கராத் வேதனை உண்டு, மரண வேதனை உண்டு. ஐயோ, அதனால் தாங்க முடியலையே. ஆழமாய் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய மரண தருவாயில் எனது நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் நேசித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே 2 மடங்கு வேதனை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கதறி இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரண வேதனையில் உழன்றிருக்கிறார்கள். இது போன்ற வரலாற்று பக்கங்களிலே மரண தருவாயில் எனது நிலை என்று நாம் புரட்ட ஆரம்பித்தால் ஒவ்வொருவரும் மரண தருவாயில் அல்லாஹ்வின் வேதனைக்கு அஞ்சி நடுங்கி இருப்பதை பார்க்கிறோம். உள பரிசோதனை செய்தவர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், தியாகிகள், பல போர்க்களங்களில் கலந்து கொண்டவர்கள், அவர்களே இவ்வளவு அஞ்சி நடுங்குகிற பொழுது நாம் அஞ்சுவோமா? நாம் அஞ்சுகிற நிலையில் நம் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மரணிக்க போகிறேன், வானவரை பார்க்கிறேன், இறைவா உன்னை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் என்கிற வகையில் நம்முடைய மரணத்தை நாம் சந்திக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை உளப்பரிசோதனை செய்வோம். இந்த 7 நாட்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்கிற பார்வையிலும், இரண்டாவது
நப்சை உளப்பரிசோதனை செய்வோம், பரிசுத்தப்படுத்துவோம் என்கிற பார்வையிலும், தனிமையில இருக்கிற பொழுது நான் யார், என் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்கிற பார்வையிலும், மலிவாய் கருதப்படுகிற ஆபத்தான பாவங்கள் நம்மை சுற்றி எவ்வளவு இருக்கிறது என்கிற பார்வையிலும், இறைவனுக்காக நம் பாவங்களை நினைத்து கண்ணீர் சிந்தி கண்ணீரால் கண்ணியம் பெறுவோம் என்கிற பார்வையிலும், உலகப்பற்றை உடை தெரிந்து உளப்பரிசோதனை செய்வோம் என்கிற பார்வையிலும், மரண தருவாயில் எனது நிலை என்ன என்கிற பார்வையிலும் பல்வேறு வகைகளில் நாம் உளப்பரிசோதனை சுய விசாரணை செய்திருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த உலகத்திலேயே நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு நாமே விசாரணை செய்து கொண்டு மீண்டு இறைவனுக்கு முன்னால் நிற்கிற பொழுது மகத்தான உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தருவதற்கு இந்த சுய பரிசோதனை இன்றியமையாத காரியமாய் இருக்கிறது என்பதை உளமாற பதிய வைத்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹு கைரா எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.